முட்டை தொக்கு செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும், மூடி போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளியை வதக்கணும். தக்காளி நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா ரெட் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடை போகந்தட்டிக்கு நல்லா கொதிக்க விடணும். மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்ச எக்கை போட்டு நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச முட்டை தொக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆப்பத்து கூட சாப்பிடும்போது இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.